Olive Tree Global Education Campus வழங்கும் வரலாற்றில் இன்று 1933 தமிழக அரசியல்வாதி தமிழறிஞர் குமரி ஆனந்தன் பிறந்த தினம். குமரி ஆனந்தன் தமிழ்நாட்டின் மூத்த அரசியல்வாதி, பெருந்தலைவர் காமராஜருடன் இணைந்து பணியாற்றிய பெருமை பெற்றவர். முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர், முன்னாள் இந்திய மக்களவை உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தமிழ் இலக்கியங்களில் புலமை பெற்றவர், இலக்கிய பேச்சாற்றல் மிக்க தமிழ் இலக்கியவாதி என்று பன்முக திறன் கொண்டவர். குமரி ஆனந்தன் கன்னியாகுமரி மாவட்டம் குமரிமங்கலம் என்ற அகதீஸ்வரத்தில் சுதந்திர போராட்ட தியாகி ஹரிகிருஷ்ணன் தங்கம்மாள் தம்பதிக்கு முதல் மகனாக 1933 மார்ச் 19ஆம் தேதியன்று பிறந்தார். இவருடைய இயற்பெயர் அனந்த கிருட்டிணன். குமரிமங்கலம் அனந்த கிருட்டிணன் பின்னாளில் குமரி ஆனந்தன் ஆனார். தொழிலதிபர் எச் வசந்தகுமார் இவருடைய தம்பி ஆவார். தமிழில் MA மற்றும் முனைவர் பட்டங்கள் பெற்றார். சிறிது காலம் தமிழாசிரியராக மதுரையில் பணியாற்றினார். இவரது மனைவி பெயர் கிருஷ்ணகுமாரி. இந்த தம்பதிகளுக்கு 4 மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர். இவரின் மகள் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு மருத்துவர் மற்றும் அரசியல்வாதி ஆவார். இவர் 1977ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல், 1977 தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட்டு தேர்வு பெற்றார். இதற்கு முன்பு பெருந்தலைவர் காமராஜர் போட்டியிட்ட தொகுதி இதுவாகும். இதற்கு முன்பு 1996ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்து 2 முறை நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல், 1996 தேர்தலில் இதே நாகர்கோயில் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். பின்னர் 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல், 1998 தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இவர் 5 முறை தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆவார். மொத்தம் 19 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார். திருவொற்றியூர் 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காந்தி காமராஜ் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுபோல 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1989 மற்றும் 1991 சாத்தான்குளம் சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் ஒருமுறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். நதிநீர் இணைப்பால் 1,48,700 மெகாவாட் அளவிற்கு மின் உற்பத்தி செய்ய முடியும். 2011ஆம் ஆண்டுக்கான சீபா ஆதித்தனார் மூத்த தமிழறிஞர் விருது, வெள்ளி பட்டயத்துடன் ரூபாய் 1,50,000 லட்சம் ரொக்க பரிசும் கொண்ட மூத்த தமிழறிஞர் விருது இந்த ஆண்டு குமரி ஆனந்தனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 2011ஆம் ஆண்டுக்கான சென்னை மகாஜன சபை வழங்கும் காமராஜர் விருது குமரி ஆனந்தனுக்கு வழங்கப்பட்டது. இந்த விருது சமுதாய தொண்டும் தேச தொண்டும் ஆற்றி வருபவர்களுக்கு வழங்கப்படுவது வழக்கம். தமிழக அரசியல்வாதி தமிழறிஞர் குமரி ஆனந்தன் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. 1998 கேரளத்தின் 1வது முதலமைச்சர் ஏலங்குளம் மணக்கல் சங்கரன் மறைந்த தினம். ஏலங்குளம் மணக்கல் சங்கரன் என அறியப்படுபவர் ஓர் இந்திய பொதுவுடைமை தலைவர் மற்றும் முதல் கேரள முதலமைச்சர் ஆவார். இவரே விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் காங்கிரஸ் அல்லாத முதலமைச்சரும் ஆவார். இவரது சோசலிச கொள்கைகளுக்காகவும் மார்க்சிய கொள்கைகளுக்காகவும் பெரிதும் அறியப்பட்டவர். தற்போதைய மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பெரிந்தல்மண்ணா வட்டத்தில் உள்ள ஏலங்குளம் எனும் கிராமத்தில் ஜூன் 13, 1909ஆம் நாள் பரமேஸ்வரன் நம்பூதிரி பாட்டிற்கு மகனாக பிறந்தார். தமது இளம் வயதிலேயே தமது நம்பூதிரி பாட் இனத்தில் நிலவிய சாதி மற்றும் பழமைவாதங்களுக்கு எதிராக போராடினார். முற்போக்கு நம்பூதிரி இளைஞர்களின் அமைப்பான வள்ளுவ நாடு யோக சேம சபையின் நிர்வாகத்தில் பங்கு பெற்றார். அவரது கல்லூரி நாட்களில் இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் இந்திய விடுதலை இயக்கம் ஆகியோருடன் இணைந்திருந்தார். அவர் ஒரு எழுத்தாளர், பல இலக்கிய படைப்புகளுக்கு சொந்தக்காரர். கேரள வரலாறு குறித்த அவரது புத்தகம் குறிப்பிடத்தக்கது. 1934ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியினுள் ஒரு அங்கமாக சோசலிச காங்கிரஸ் கட்சியை உருவாக்கியவர்களில் ஒருவராவார். அந்த கட்சியின் அனைத்திந்திய இணைச் செயலாளராக 1934 முதல் 1940 வரை இருந்தார். இந்த காலகட்டத்தில் சென்னை மாகாண சட்டசபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தமது சோசலிச கொள்கைகளில் உறுதியாக இருந்த அவர் ஏழை தொழிலாளர்களின் நலன் குறித்து உந்தப்பட்டு பொதுவுடைமை கட்சியில் இணைந்தார். கேரளாவில் இந்திய பொதுவுடைமை கட்சி அமைய காரணமானவர்களில் இவரும் ஒருவர். அதற்காக சில காலம் தலைமறைவாகவும் இருக்க நேரிட்டது.
1962ஆம் ஆண்டு இந்திய சீன போரின் போது சீனாவின் காரணங்களை எடுத்துரைத்த சிலரில் இவரும் ஒருவர். 1964ஆம் ஆண்டு கட்சி பிளவுபட்ட போது மார்க்சிய பிரிவுடன் இணைந்தார். அதன் மத்திய குழு மற்றும் பொலிட் பீரோவில் அங்கத்தினராக இருந்த இவர் 1977ஆம் ஆண்டு முதல் 1992ஆம் ஆண்டு வரை அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்தார். அவரது மறைவு வரை கட்சியின் பொலிட் பீரோ அங்கத்தினராக இருந்தார். புதிதாக அமைந்த கேரள மாநிலத்தில் நடந்த முதல் தேர்தலிலேயே 1957 இந்திய பொதுவுடைமை கட்சிக்கு பெரும் வெற்றியை தேடித்தந்து உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக பொதுவுடைமை தலைவரில் ஒருவராக மக்களாட்சி தேர்தல் வழியே மாநில ஆட்சிக்கு தலைமையேற்ற பெருமை பெற்றார். அவர் ஏப்ரல் 5, 1957 அன்று முதலமைச்சராக பொறுப்பேற்றது இந்தியாவில் ஓர் மாநில கட்சி பதவியேற்பதற்கு முன்னோடியாக அமைந்தது. அவரது அரசு நில சீர்திருத்தங்கள் மற்றும் கல்வி சீர்திருத்தங்களை நிறைவேற்றியது. இந்திய மக்களாட்சி வரலாற்றில் மற்றொரு முன்னோடியாக 1959ஆம் ஆண்டு நடுவண் அரசால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி 356 கீழ் கலைக்கப்பட்டது. 1967ஆம் ஆண்டு இரண்டாவது முறையாக முஸ்லிம் லீக் உள்ளிட்ட 7 கட்சி கூட்டணிக்கு தலைமையேற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இந்த முறை அவரது ஆட்சி 2.5 ஆண்டுகள் நீடித்தது. கேரள சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவராக 1960 முதல் 1964 வரையும், பின்னர் 1970 முதல் 1977 வரையும் பணியாற்றினார். மக்கள் திட்டம் மற்றும் கேரள இலக்கிய இயக்கம் மூலமாக அதிகாரத்தையும் மூலங்களையும் பரவலாக்கும் தம்முடைய கொள்கைகளை பரப்பினார். ஆங்கிலத்திலும் மலையாளத்திலும் பல புத்தகங்கள் எழுதினார். இவை சிந்தா பதிப்பகம் EMS சஞ்சிகா என்ற தொகுப்பாக வெளியிட்டுள்ளது. 1962ஆம் ஆண்டு இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் போர் மூண்டபோது இடதுசாரி கட்சிகளின் சீன ஆதரவு கண்டனத்திற்கு உள்ளான போது இவர் மற்றவர்களின் சீன எதிர்ப்புக்கு கண்டனம் தெரிவித்தார். எல்லை சச்சரவுகளை பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்ப்பதன் தேவையை வலியுறுத்தினார். EMS மார்ச் 19, 1998 அன்று மறைந்தார். அவருக்கு ஆர்யா என்ற மனைவியும் 2 மகன்களும் 2 மகள்களும் உள்ளனர். கேரளத்தின் 1வது முதலமைச்சர் ஏலங்குளம் மணக்கல் சங்கரன் மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. 1932 சிட்னி துறைமுக பாலம் திறந்து வைக்கப்பட்டது. சிட்னி துறைமுக பாலம் என்பது சிட்னி துறைமுகத்தின் குறுக்கே அமைந்துள்ள உருக்கினாலான வளைவு பாலம் ஆகும். இது தொடருந்து, தானுந்து, நடைபாதை மற்றும் ஈருருளி வழிகள் மூலம் சிட்னி மத்திய வர்த்தக பகுதியையும் வடக்கு சிட்னியையும் இணைக்கும் போக்குவரத்து பாலமாக விளங்குகின்றது. சிட்னி பாலமும் இதன் அருகே அமைந்திருக்கும் ஒபாரா மாளிகையும் சிட்னிக்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் பெருமையை தரக்கூடிய சின்னங்கள் ஆகும். இந்த மேம்பாலத்தின் வளைந்த தோற்றம் காரணமாக உள்ளூர் மக்களால் இது கோட்கொழுவி என்று அழைக்கப்படுகின்றது. 1967ஆம் ஆண்டு வரை இதுவே சிட்னியின் மிக பெரும் கட்டமைப்பாக இருந்தது. கின்னஸ் உலக சாதனைகளின் படி இந்த பாலமே உலகின் மிக அகலமான பாலம் ஆகும். அத்துடன் உருக்கினாலான மிக உயரமான பாலமும் ஆகும். இதன் அதி உயர் புள்ளி பாலத்தில் இருந்து 134 மீட்டர்கள் ஆகும். இது உலகின் 4வது நீளமான வளைவு பாலம் ஆகும். சிட்னி துறைமுக பாலம் திறந்து வைக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. 1982 போக்லாந்து போரில் அர்கெந்தீன படையினர் தெற்கு ஜார்ஜியா தீவில் தரையிறங்கினர். போக்லாந்து போர் என்றும், போக்லாந்து சண்டை என்றும், போக்லாந்து சிக்கல் என்றும் ஸ்பானியத்தில் குரேட்டல் அட்லாண்டிகோ சுர் என்று அறியப்படும் இந்த போர் அர்கெந்தீனாவிற்கும் ஐக்கிய ராஜ்யத்திற்கும் இடையே 10 வாரங்கள் நடந்தது. தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள 2 பிரித்தானிய கடல் கடந்த ஆட்புலங்களான போக்லாந்து தீவுகளையும் தெற்கு யோசியா மற்றும் தெற்கு சாண்ட்விச் தீவுகளையும் உரிமை கோரி இந்த போர் நடந்தது. ஏப்ரல் 2, 1982ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை அன்று இது துவங்கியது. அர்கெந்தீனா தனது இறையாண்மையை உறுதி செய்யும் வகையில் போக்லாந்து தீவுகளை அன்றைய தினம் ஆக்கிரமித்தது. அடுத்த நாள் தெற்கு ஜார்ஜியாவையும் ஆக்கிரமித்தது. ஏப்ரல் 5 அன்று பிரித்தானிய அரசு தனது கடற்படை தொகுதி ஒன்றை சண்டைக்கு அனுப்பியது. இரு தரப்பினருக்கும் இடையே 74 நாட்கள் கடலிலும் வான்வெளியிலும் சண்டை நடந்தது. ஜூன் 14, 1982 அர்கெந்தீனா சரணடைந்ததை தொடர்ந்து போர் முடிவுற்றது. இந்த தீவுகள் பிரித்தானிய கட்டுப்பாட்டிற்கு திருப்பி தரப்பட்டன. மொத்தத்தில் 649 அர்கெந்தீன படைத்துறையினரும் 255 பிரித்தானிய படைத்துறையினரும் 3 போக்லாந்து தீவினரும் இந்த சண்டைகளின் போது கொல்லப்பட்டனர். இந்த நிலப்பகுதிகளின் இறைமை குறித்து
இந்த இரு நாடுகளுக்கும் இடையே நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிணக்கு இந்த போருக்கு காரணமாக இருந்தது. அர்ஜென்டினா இத்தீவுகளை தன்னுடைய நிலப்பகுதிகளாக கோரி வருகின்றது. எனவே அர்ஜென்டினா தனது படைத்துறை முனைவை தனது ஆட்பகுதியை மீள்விக்கும் முனைவாகவே வகைப்படுத்தியது. பிரித்தானிய அரசு தனது கட்டுப்பாட்டில் 1841 முதல் உள்ள பகுதிகளில் ஆக்கிரமிப்பாக இதனை கருதியது. 19வது நூற்றாண்டின் துவக்கத்தில் இருந்து இங்கு குடியேறியுள்ள போக்லாந்து மக்களில் பெரும்பான்மையானோர் பிரித்தானிய குடியேறிகளாக இருந்தமைகளால் அவர்கள் பிரித்தானிய இறைமையை ஆதரித்தனர். எனவே இரு நாடுகளும் அலுவல் முறையாக போர் பிரகடனம் செய்யவில்லை. இருப்பினும் இரு நாடுகளாலும் தீவு பகுதிகள் போர் மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டன. அலுவல் முறையாக தங்களுக்கிடையே போர் நிலை நிலவுவதாக ஏற்றன. சண்டை பெரும்பாலும் தாவாவிற்குள்ளான பகுதிகளில் மட்டுமே நடந்தது. இரு நாடுகளுக்கும் அற்றுப்போயிருந்த உறவு 1989 ஸ்பானியாவின் மத்ரித்தில் நடந்த சந்திப்பில் இரு நாடுகளின் இணை அறிக்கை மூலமாக புதுப்பிக்கப்பட்டது. இதில் போக்லாந்து தீவுகளின் இறைமை குறித்து எந்த ஒரு மாற்றத்தையும் இரு நாடுகளும் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. 1994 அர்ஜென்டினாவின் அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த பகுதிகளுக்கான உரிமை சேர்க்கப்பட்டுள்ளது. அர்ஜென்டினா படையினர் தெற்கு ஜார்ஜியா தீவில் தரையிறங்கிய தினம் வரலாற்றில் இன்று. இன்றைய சொல்லு வெல்லு வினாடி வினா போட்டிக்கான கேள்வி: ஸ்டெர்லைட் ஆலை வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என எந்த நீதிமன்றம் உத்தரவிட்டது? 1920 அமெரிக்க மேலவை இரண்டாவது தடவையாக வெர்சாய் ஒப்பந்தத்தை நிராகரித்தது. வெர்சாய் ஒப்பந்தம் முதலாம் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்த சமாதான ஒப்பந்தங்களில் மிக முக்கியமான ஒப்பந்தமாகும். இந்த ஒப்பந்தம் ஜெர்மனி மற்றும் அதனுடன் இணைந்த கூட்டணி சக்திகளுக்கு இடையேயான யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. ஆஸ்திரிய மன்னனின் மகனான பிரான்ஸ் பெர்டினண்ட் படுகொலை செய்யப்பட்டு சரியாக 5 ஆண்டுகளுக்கு பின்னர் 1919ஆம் ஆண்டு ஜூன் 28 அன்று பிரான்சில் உள்ள வெர்சாயில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதலாம் உலகப் போரில் ஜெர்மனிக்கு ஆதரவாக போரிட்ட மற்ற மைய சக்திகள் தனித்தனி ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன. 1918ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் நாள் ஏற்படுத்தப்பட்ட போர் ஓய்வு சமரச ஒப்பந்தம் உண்மையில் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. ஆயினும் பாரிஸ் அமைதி மாநாட்டில் இடம்பெற்ற சமாதான பேச்சுவார்த்தைகள் முடிந்து அமைதி ஒப்பந்தம் முடிவு செய்யப்படுவதற்கு 6 மாதங்கள் பிடித்தன. உலக நாடுகள் கூட்டமைப்பின் தலைமைச் செயலகத்தால் 1919ஆம் ஆண்டு அக்டோபர் 21 இந்த ஒப்பந்தம் பதிவு செய்யப்பட்டது. ஜெர்மனியும் அதன் கூட்டணியில் இருந்த நாடுகளும் போர்க்காலத்தில் ஏற்படுத்திய அனைத்து நட்டம் மற்றும் இழப்புகளுக்கு ஜெர்மனி முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்ற பல விதிமுறைகளில் மிக முக்கியமானதும் சர்ச்சைக்குரியதுமான விதிமுறையாகும். மைய சக்திகள் இடம்பெற்றிருந்த பிற உறுப்பினர்கள் இதுபோன்ற விதிமுறைகள் அடங்கிய ஒப்பந்தத்தில் ஏற்கனவே கையொப்பமிட்டிருந்தன. விதிப்பிரிவு 231 என்ற சட்டப்பிரிவு பின்னாளில் போர்க்குற்ற உட்பிரிவு என்று அழைக்கப்பட்டது. ஜெர்மனி ஆயுதங்களை கலைந்து நிராயுதபாணியாக வேண்டும் என்றும் சில நாடுகளுக்கு அவர்களுக்குரிய நிலப்பகுதிகளை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்றும் நட்புறவு நாடுகளாக உருவான சில நாடுகளுக்கு இழப்பீட்டுத் தொகையும் வழங்க வேண்டும் என்றும் ஒப்பந்தம் ஜெர்மனியை வலியுறுத்தியது. 1921ஆம் ஆண்டில் இந்த இழப்புகளின் மொத்த செலவின தொகை 132 பில்லியன் மார்க்குகளுக்கு சமமானதாகும். ஒப்பந்தம் மிகவும் கடுமையாக விதிமுறைகளை கொண்டதாக இருக்கிறது என்று அதே நேரத்தில் இருந்த பொருளாதார வல்லுநர்கள், குறிப்பாக பாரிஸ் அமைதி மாநாட்டிற்காக நியமிக்கப்பட்ட பிரித்தானிய பிரதிநிதியான யான் மோனாட் கெய்ன்ஸ் கணித்து கூறினார். ஒப்பந்தம் வலியுறுத்தும் அமைதியை மிருகத்தனமான அமைதி என்று அந்த வல்லுநர்கள் கருதினர் மற்றும் கேட்கப்படும் இழப்பீட்டுக்கு தொகையின் மதிப்பு மிகவும் அதிகமானது என்றும் எதிர்பார்த்த அமைதிக்கு நேர் எதிரான விளைவுகளை அளிக்கிறது என்றும் கூறினர். சோவியத் ரஷ்யாவின் புதிய போல்செவிக் அரசாங்கத்திற்கும் ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, பல்கேரியா மற்றும் ஒட்டோமான் பேரரசு போன்ற மைய சக்திகளுக்கும் இடையே 1918ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 3 அன்று ஏற்பட்ட அமைதி ஒப்பந்தமே பிரேசிட் லிட்டோவஸ் ஒப்பந்தம் எனப்படும். இதன்படி உருசியா முதலாம் உலகப் போரில் பங்கேற்பது முடிவுக்கு வந்தது. 1,30,000 சதுர மைல் பரப்பளவுள்ள பிராந்தியங்களும் 62 மில்லியன் மக்களும் உருசியாவிலிருந்து பிரிந்தன. உருசிய மக்களில் 1/3 பங்கு விளைச்சல் நிலப்பகுதியின் 1/3 பகுதி, நாட்டின் நிலப்பரப்பில் 1/4 பகுதி, 1/3 பங்கு நிலக்கரி மற்றும் இரும்பு தொழிற்சாலைகள், ரயில் பாதைகள் 1/4 பகுதி போன்றவற்றிற்கு இந்த இழப்பு சமமாகும். 1918ஆம் ஆண்டின் இலையுதிர் காலத்தில் மைய சக்திகள் நிலை கொள்ளிந்தன. ஜெர்மானிய இராணுவத்தினுள் கைவிடுதல் விகிதம் அதிகரிக்கத் தொடங்கியது. பொதுமக்களின் வேலை நிறுத்தங்கள் கடுமையாக யுத்த தளவாட உற்பத்தியை குறைத்தன. மேற்கத்திய முன்னணியில் கூட்டணி படைகள் 100 நாட்கள் தாக்குதலை ஆரம்பித்தன மற்றும் ஜெர்மானிய மேற்கத்திய படைகளை உறுதியாக தோற்கடித்தன.
உயர் அதிகாரம் கொண்ட ஜெர்மன் கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சிகளை தூண்டி ஜெர்மன் புரட்சிக்கு வித்திட்டன. 14 அம்ச குறிக்கோள்களை அடிப்படையாக கொண்டு ஒரு சமாதான தீர்வு பெற ஜெர்மன் அரசாங்கம் முயன்றதுடன் சரணடைந்தது. பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து கூட்டணி சக்திகளும் ஜெர்மனியும் நவம்பர் 11ஆம் தேதி போர் ஓய்வுக்கு கையெழுத்திட்டன. ஜெர்மன் படைகள் பிரான்சிலும் பெல்ஜியத்திலும் நிலைத்திருந்தன. அமெரிக்க மேலவை 2வது தடவையாக வெர்சாய் ஒப்பந்தத்தை நிராகரித்த தினம் வரலாற்றில் இன்று. இத்தனை வருஷம் என் மனசுக்குள்ள நான் எது தேடி எது கிடைக்கலையோ அதை நானே இந்த சொசைட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தீவிரமா இறங்குறதுனால இந்த ஸ்கூல் வாஸ் டிசைன் பை a parent. Breaking all the traditional learning methods. Olutri Global Education Campus, Madhuvaram and Kodungayur. Admission open. We provide world-class education and amenities with minimum fee. Hurry up, limited seats. Complete your admission process just over a phone call. 7550 10012 or 7550 10013. Chennai's best CBSE school challenge.